Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல நிறைய ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த ஆப்ல எந்த ஆப்பை வேணா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லாக் ஸ்கிரீன்ல வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பை வந்து நம்ம லாக் ஸ்கிரீன்ல செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டைரக்டா வந்து அந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அது போல எப்படி நம்ம லாக் ஸ்கிரீன்ல நம்ம மொபைல் ஆப்ஸை செட் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது போல நம்ம 2 வேஸ்ல வந்து செட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா Instagram வழியா செட் பண்ணலாம். நம்ம வந்து பாருங்க Instagram ஓபன் பண்ணியாச்சு. Instagram ஓபன் பண்ணிட்டு யுவர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. அதுல பிளஸ் இருக்கு. பிளஸ் கிளிக் பண்ணுங்க. இப்போ ஸ்டோரி பேஜ்க்குள்ள வந்துட்டு ஆட் டு ஸ்டோரி இந்த பேஜ்க்குள்ள வந்து மேல டாப்ல ரைட் சைடுல செட்டிங்ஸ் ஐகான் இருக்கு. செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, நான் வந்து செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு கேமரா செட்டிங்ஸ்ல இதுல வந்து பாருங்க உங்களுக்கு கீழ இதுல வந்து லாக் ஸ்கிரீன் ஷார்ட்கட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. எனேபிள் ஸ்டோரி கேமரா ஷார்ட்கட் சொல்லிட்டு இருக்கு. எனேபிள் ஸ்டோரி கேமரா ஷார்ட்கட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க ட்ரை இட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ட்ரை இட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ட்ரை இட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரை இட் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு பிரிவியூ வந்து காமிப்பாங்க. கீழ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுடைய Instagram கேமரா ஐகான் வந்து செட் ஆயிருக்கும். அந்த Instagram கேமரா ஐகான் மேல வந்து கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். இப்போ எந்த ஆப்பை இது போல நீங்க லாக் ஸ்கிரீன்ல செட் பண்ணுமோ அந்த ஆப் மேல வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த ஆப் வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பை செலக்ட் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா செட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து YouTube வந்து நான் செலக்ட் வந்து பண்றேன். ஓகே, இப்போ YouTube வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு அந்த YouTube வந்து பாத்தீங்கன்னா இப்போ லாக் ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா செட் ஆயிடுச்சு. அந்த ப்ரீவியூ வந்து காமிக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து மேல டன் இருக்கு. டன் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா இது வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து செட் ஆயிடும். ஓகே, இப்போ நான் டன் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது சேஞ்சஸ் அப்ளைடு டு லாக் ஸ்கிரீன் சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம பேக் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ நான் பவர் பட்டன் கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து ஆன் பண்றேன். ஓகே, இப்போ வந்து ஆஃப் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ திரும்ப ஆன் பண்றேன். இப்போ திரும்ப ஆன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த லாக் ஸ்கிரீன்ல கீழ பாட்டம்ல வந்து பாருங்க இப்போ YouTube ஐகான் வந்து வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த YouTube ஐகான் மேல நீங்க கிளிக் பண்ணி மேல இழுத்து கொண்டு வந்து விட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் லாக் வந்து கேட்கும். ஃபிங்கர் பிரிண்டா இருக்கட்டும் அல்லது ஃபேஸ் லாக்கா இருக்கட்டும், நீங்க உடனே கொடுக்கும்போது அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ வந்து பேட்டர்ன் லாக் வந்து உடனே என்டர் பண்ணி அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இது போல டைரக்டா அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள போய் யூஸ் பண்ணிக்கலாம். இது போல நீங்க எந்த ஆப் வேணா லாக் ஸ்கிரீன்ல வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக வேற ஒரு ஆப் நான் செட் பண்ணி காமிக்கிறேன். நான் திரும்ப Instagram பேஜ்க்குள்ள வந்துட்டு எனேபிள் ஸ்டோரி கேமரா ஷார்ட்கட் திரும்ப கிளிக் பண்ணிட்டு ட்ரை இட் நான் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் அந்த கேமரா ஐகானை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு இப்போ வந்து பாருங்க Snapchat வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்ட பிறகு மேல டன் இருக்கு. டன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, டன் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு நான் திரும்ப பேக் வந்துட்டு இப்போ பவர் பட்டன் கிளிக் பண்ணி நான் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து நான் ஆன் வந்து பண்றேன். ஓகே, பவர் பட்டன் கிளிக் பண்ணி ஆன் பண்றேன். ஆன் பண்ணும்போது லாக் ஸ்கிரீன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. கீழ பாட்டம்ல இப்போ நான் செட் பண்ண Snapchat ஐகான் இருக்கு. இத மேல இழுத்து கொண்டு போய் விட்டோம் அப்படின்னா Snapchat கேமரா வந்து ஓப்பன் ஆயிடும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து ஒரு போட்டோ வந்து ஷூட் பண்ணிக்கலாம். இது போல வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட்டா ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னா அவசரமா உள்ள போயிட்டு நீங்க தேட வேண்டிய அவசியம் இல்ல. ஸ்ட்ரைட்டா அந்த Snapchat ஐகானை கிளிக் பண்ணி ஒரு போட்டோ வந்து ஷூட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இது போல Instagramல இருந்தும் லாக் ஸ்கிரீன் ஷார்ட்கட் செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம மொபைல்ல இருந்து கூட செட் பண்ணலாம். இப்போ நான் யூஸ் பண்றது Samsung டிவைஸ். இதுல வந்து செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டேன். இப்போ செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்ட பிறகு இந்த செட்டிங்ஸ் பேஜை நீங்க லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல செட்டிங்ஸ்ல லாக் ஸ்கிரீன் சொல்லிட்டு இருக்கும். லாக் ஸ்கிரீன் இப்போ லாக் ஸ்கிரீன் சொல்லிட்டு அந்த ஃபீச்சர் இல்ல அப்படின்னா மேல சர்ச் பாக்ஸ்ல நீங்க வந்து தேடுங்க. அந்த பூத கண்ணாடி இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க லாக் ஸ்கிரீன் சொல்லிட்டு டைப் பண்ணி அப்படின்னா அந்த பேஜ் வந்து வந்துரும். இப்போ லாக் ஸ்கிரீன் பேஜ்க்குள்ள வந்துட்டு இந்த பேஜ் கீழ ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இதுல எடிட் லாக் ஸ்கிரீன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்க. எடிட் லாக் ஸ்கிரீன் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த பேஜ் வந்து வந்துரும். இப்போ இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல Snapchat ஐகான் நம்ம செட் பண்ணது இருக்கு. அந்த ஐகான் மேல வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களுடைய மொபைல் ஆப்ஸ்லாம் இருக்கும். இப்போ இதுல எந்த ஆப் நீங்க செட் பண்றீங்களோ அந்த ஆப் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஆப் வந்து நான் செலக்ட் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் Facebook வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்ட பிறகு மேல டன் இருக்கு. டன் வந்து கிளிக் பண்ணுங்க. டன் கிளிக் பண்ணி அப்படின்னா சேஞ்சஸ் அப்ளைடு டு லாக் ஸ்கிரீன் சொல்லிட்டு வந்துரும். ஓகே, இப்போ நம்ம பேக் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்னுடைய மொபைலை வந்து நான் லாக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் திரும்ப வந்து ஆன் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, பவர் பட்டன் கிளிக் பண்ணி ஆன் பண்றேன். இப்போ லாக் ஸ்கிரீன் வந்து வந்துருச்சு. இப்போ கீழ பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா Facebook ஐகான் இருக்கு. ஓகே, இப்போ இந்த Facebook நீங்க யூஸ் பண்ணனும் அப்படின்னா அந்த Facebook மேல கொண்டு போய் விட்டுட்டு உங்களுடைய மொபைல் லாக் நீங்க போட்டு அன்லாக் வந்து பண்ணிக்கோங்க. நீங்க ஃபேஸ் லாக்கோ அல்லது ஃபிங்கர் பிரிண்டோ வச்சீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து அன்லாக் வந்து ஆயிடும். இப்போ வந்து பாருங்க Facebook வந்து நம்ம டைரக்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க இது போல உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய எந்த ஆப் வேணா நீங்க லாக் ஸ்கிரீன்ல செட் பண்ணி நீங்க வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. Thank you friends.